இப்போ நம்ம பார்க்குறது வந்து பூஜா கூடாவோட ஹேண்டில் போடுறதுக்கு இதுக்கு 8 அடி வெட்டிக்கோங்க. ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இது 7 அடி வெட்டியிருப்பேன். 1 2 3 4 5 6 7. ஆனால் நீங்கள் பெரிய கூடைன்றதுனால 8 அடி வெட்டிக்கோங்க. இது சின்ன கூடைக்காக நான் போட்ட ஹேண்டில் இது, அதனால் அப்படியே காட்டிடுறேன். 8 அடியில் பார்த்தீங்கன்னா 4 ஒயிட் ஒயர் எடுத்துக்கோங்க, 2 ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அது 2 வந்து நம்ம கிராஸ் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் கிராஸ் நாட் போட போகிறீங்க. 2யும் வந்து பாதியாக சமம் அளவு எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு சாதா பேசிக் நாட் தான் போடுவீங்க. போட்டுட்டு அதை இழுத்து விட்டுக்கோங்க. டைட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கோங்க. இந்த 2 பக்கமும் நீங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயரு அதே மாதிரி தான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 2 ஒயரும் நீங்கள் அட்டாச் பண்ணி வைக்கணும், அதாவது சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் காட்டுறோம். இதையும் பாருங்கள், 2 பக்கமும் இப்படி நீங்கள் சேர்த்த மாதிரி வச்சு அப் அண்ட் டவுன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா தான் லாஸ்ட்டாக நம்ம போடும் போது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் டவுன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த 2 இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் இதுக்கு வந்து நமக்கு 3 நாட்டு கிடைக்கும். 2 ஒயிட் நாட்டு, அதாவது வெள்ளை கலரில் 2 நாட்டு கிடைக்கும், நீல கலரில் 1 நாட்டு கிடைக்கும். இப்போ இது வந்து நம்ம என்ன ஸ்பெஷல்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் முன்ன போட்டிருப்பேன் நான் வந்து கூடையிலே வச்சு நம்ம திருப்பி வந்து பாக்ஸ் நாட் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரெடிமேட் ஹேண்டில் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்தேன் ஒரு வீடியோ சேனலில், அதை பார்த்துட்டு தான் நான் பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. சரி உங்களுக்கு நான் சொல்லித்தரலாமேன்றதுக்காக தான் இது நான் சொல்லித்தரேன். இது பாருங்கள், இப்போ நம்ம இப்படி வச்சுருக்கோம். எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம், 3 கலர்லேயும் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கலர் எடுத்திருக்கேன், ப்ளூ அண்ட் ஒயிட்டு. இப்போ ப்ளூவை வந்து சென்டர் பண்ணி நம்ம ஒரு சாதா பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. கிராஸ் நாட்டில் எப்படி நீங்கள் பாக்ஸ் நாட் போடுவீங்களோ அதே மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு பக்கம் தான் வரணும். நம்ம கிராஸ் நாட் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் போடுவோம், ஆனால் இது அப்படி கிடையாது, இது மேலே மட்டும்தான் போட போகிறோம். திருப்பி ப்ளூவை வச்சுக்கிட்டு அடுத்தது ஒயிட்டை ஆட் பண்ண போகிறோம். ப்ளூவை மடிச்சுக்கோங்க, ஒயிட்டை வந்து அந்த மாதிரி, உங்களுக்கு புரியுதுங்களா? மொத்தம் நம்ம 3 நாட்டையுமே ஒரே ஒரு நாட்டாக தான் சேர்க்க போகிறோம். கீழெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் டைட் பண்ணிங்கன்னா 3 லைனை நம்ம சேர்த்துருக்கோம். மேலே மட்டும் தான் சேர்ப்போம். இந்த லாஸ்ட்டில் 2 ஒயிட்டையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா கீழ்ப்பக்கம் வரணும். அதை நீங்கள் இப்படி மடித்து வச்சுக்கிட்டு உங்களுக்காக பார்த்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பி காட்டுறேன். இந்த கடைசி ஒயிட் நாட்டும் இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடு வலது பக்கமாக இடது பக்கமாக இருக்க ஒயிட் நாட்டை கீழே ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களை பார்த்த மாதிரி இருக்கிற இடத்துல பாக்ஸ் நாட் போடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உருட்டல் ஷேப்பில் கிடச்சிடும் நமக்கு. இது வந்து சென்டராக வரும் இது நமக்கு. இப்போ பாருங்கள், இழுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒன்று மேலேயும் கீழே இழுத்து பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கிது பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா மேலே 3 கிராஸ் வரும், கீழே 3 கிராஸ் வரும். அதாவது 3 நாட்டு மிக்சட் நாட்டு கலர் நாட்டு சேர்ந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இது 2 அது 2 அது 2ன்னு அப்படி பார்த்துட்டு நம்ம பண்ணிட்டு போகிறோம். இது ஒரு சைடு நம்ம போட்டாச்சு. இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் போடுறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு பாக்ஸ் நாட் போடுங்க. எதெல்லாம் க்ராஸ் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் நாட் வரும். அதுக்கப்புறம் இது 2வது நாட்டு. இதே மாதிரி தான் நம்ம சைடாக அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே போகிறோம் நம்ம. இது 3வது நாட்டு. இதை நான் கொஞ்சம் பேசாமல் கூட காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொறுமையாக நான் போட்டிருக்கேன், இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். நான் எப்படி கூட பின்னும் போது போடுவேனோ அது அப்படியே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்.
சென்டர் பீஸ் இது தான், கீழே மேலே. இப்போ நம்ம ஒரே சைடாக போட்டுட்டு கூட போகலாம், இல்லை பாதி பாதியும் போடலாம். இப்போ பாருங்கள், எல்லா க்ராஸையும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் போட்டு கொஞ்சம் பேலன்ஸ், அதாவது சொருகிற அளவுக்கு நம்ம விட்டால் போதும். இப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும், அவ்வளோதாங்க. மொத்தம் 3 நாட்டு தான் கிடைக்கும். அது அப்படியே ரவுண்டு ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னென்னா நமக்கு ஈஸியாக இருக்குது போட. ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன், இது கூடையில் வச்சு நம்ம போடுறத விட இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ஏன்னா நம்ம கூடையில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம மடியில் வச்சு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணி போகணும், அடுத்தது இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே போனால் நமக்கு அந்த ராடு மாதிரி பெருசாக வரும் நமக்கு. அப்போ கொஞ்சம் ஒயருங்க வந்து கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுகிட்டே வரலாம். இதை நான் போடுறத அப்படியே காட்டுறேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன் இதை. அப்புறம் இன்னொன்று, நான் ஃபுல் டுட்டோரியல் அது அந்த பூஜா பாஸ்கெட் போட்டோம் பார்த்தீங்களா, அது அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வீடியோ வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு நீங்கள் நேம் சர்ச் பண்ணி தான் போய் போட வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும் போது நான் தெரிஞ்சுப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆர்டர்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. நான் ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப எடுக்கிறதில்ல, எனக்கு வந்து 1-2 வரும், அதை வச்சு நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு ஃபுல்லாக போட்டாச்சு, இந்த பக்கமும் நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த பக்கம் சென்டரை வச்சு நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அது சென்டரு. அதுலேருந்து ரைட் சைட் பாதி லெஃப்ட் சைட் பாதி போட்டாச்சு. இது போட்டுட்டு நம்ம இப்படி விட்டுடணும். லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ அடி நம்ம உள்ள 1/4 இன்ச்சு சொருகிறோமோ அத்தனை அளவுக்கு நம்ம விட்டுடுவோம். எல்லாமே பாருங்கள் 3 நாட்டாக தான் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை 2யும் பெண்ட் பண்ணி அப்படியே நம்ம கூடைக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான். நம்ம வழக்கமாக எப்படி கைப்பிடியெல்லாம் ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.